எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். அதாவது நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்கிறார்? அங்கு மட்டும்தான் தண்ணி வரும், காவேரியில் மட்டும்தான் தண்ணி வரும், அதனால் காலம் தாழ்த்தாமல் தண்ணியை கொண்டு வருவதற்கான முயற்சியை செய்யுங்கள் என்று தமிழக அரசிடம் அவர் கேட்டுள்ளார். இதில் என்ன பிழை இருக்கிறது? அதில் நீங்கள் ஆபாசமாக புரிந்து கொண்டதால், நீங்கள் ஆபாசமாக அதை பார்த்ததால் அது தவறு என்று சொல்கிறார்கள். யோ யோ யோ, இதுக்கெல்லாம் முட்டுத்தர முடியாதையா? இதுக்கெல்லாம் முட்டுத்தரதை விட்டுட்டு அவருக்கு போய் சொல்லி கொஞ்சம் பொறுப்போட நடந்துக்க சொல்லுங்கயா. அவர் அதை மட்டும்தான் பேசியுள்ளாரா? 21 நிமிடங்கள் எவ்வளவு பெரிய விஷயங்களை பேசியிருக்கிறார். அதில் விவசாயிகளுக்காக எவ்வளவு ஆதரவு நிலையை எடுத்து பேசியுள்ளார் என்பதை நீங்கள் அந்த 21 நிமிட காணொலியை பார்த்தால் உங்களுக்கு புரியும். அதான் நாங்களும் சொல்றோம், கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிஷம் நல்ல பயங்கரமான கண்டென்ட். அதாவது தாவேக்காவனுடைய அந்த ரசிகர்களை விட்டுருங்க, ஆனா சில பேர் மாற்றம்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்களாம் அந்த வீடியோவை பார்த்தா உதயநிதி கொஞ்சம் கரெக்டா தானே பேசுறாரு, தாவேக்கா அரசாங்கம் இதெல்லாம் கொஞ்சம் சரியா செயல்படலையோ அப்படின்னு 1% யோசிச்சிருப்பாங்க. ஆனா அவர் பேசின அந்த 10 செகண்ட் அவரோட கிரியேட்டிவிட்டி அதுல ஆட் பண்ணிருக்காரு பாத்தீங்களா? அந்த கிரியேட்டிவிட்டினால மொத்த கண்டென்ட் வேஸ்ட் ஆயிடுச்சு. திமுக என்பது ஒரு தனிநபர் சொத்தல்ல, அது மக்களின் மாபெரும் வேறு இயக்கம். அதைத்தாயா நானும் சொல்ல வரேன். திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றது ஏதோ ஒரு தனிப்பட்ட நபராலேயோ இல்ல ஒரு குடும்பத்தினால மட்டும் உருவாக்கப்பட்ட இயக்கம் கிடையாது. இப்ப வரைக்கும் சித்தாந்த ரீதியா ஒரு இயக்கமா அது செயல்படுறதுக்கான முக்கிய காரணம் அந்த கழகத்துல சித்தாந்த ரீதியா இயங்கிக் கொண்டிருக்கிற தோழர்களாலதான். அவர்களால ஸ்ட்ராங் பவுண்டேஷன் போட்டு உருவாக்கப்பட்ட அந்த இயக்கத்தை அவரோட இம்மெச்சூரிட்டினால கெடுத்துக்க வேணாம் தான் சொல்ல வரேன். கழக தொண்டர்களே, இந்த நிலை தொடருமானால் நாம் தமிழகம் முழுவதும் பெரும் ஸ்தம்பிப்பை ஏற்படுத்த வேண்டும், பெரும் போராட்டத்தை முன்னெடுத்து தமிழகத்தையே கலகடிக்க வேண்டும். அதாயா அவங்களும் எதிர்பார்க்கிறாங்க. இவங்களை எப்படியாச்சும் ட்ரிகர் பண்ணி விடுவோம், எங்கேயாச்சும் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும், அதை வச்சு முழுக்க அவங்க மேல பழிய போட்டு அடுத்த 5 வருஷத்துக்கு ஓட்டிடலான்னு பாக்குறாங்க. நீங்களும் அதுக்கு அப்படியே பாயிண்டா எடுத்து கொடுக்குறீங்க. கொஞ்சமாச்சு யோசிங்கய்யா. திமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது. அட போயா உங்ககிட்ட பேசிக்கிட்டு. அதாவது படிஸ் என்ன சொல்ல வர அப்படின்னா, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் பேசின வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பார்த்து அவர் பேசின விஷயங்கள்ல என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்கிறாரு, அதுல எதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், எதெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழுசா ஒரு கிளான்ஸ் பார்த்து அதை அனலைஸ் பண்ணி அதோட சேர்த்து அந்த 10 செகண்டையும் சேர்த்து அனலைஸ் பண்ணி அதுக்கான கண்டனத்தை கண்டிப்பா நம்ம தெரிவிச்சு மாற்றுக்கிறதே கிடையாது. அவர் பேசின அந்த 10 செகண்ட் கண்டிப்பா தப்பு. அதே சமயம் அந்த பேசின முழு காணொலியில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களையும் கொஞ்சம் நம்ம கன்சிடரும் பண்ணணும். முழுசா பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்ட்டு சொல்றேன். ஓகே, மகிழ்ச்சி. விவசாய போராட்டத்தில் எத்தனையோ விஷயங்கள் பேசியிருக்கிறோம். மேகதாது அணை கட்டக்கூடாது, விவசாயிகளுக்கு இழப்பீடு தொகை கொடுக்கணும், விவசாயிகளை இதுக்கு மேலே ஏமாத்தாதீங்க அப்படின்னு பல கருத்துக்களை பேசியிருக்கிறேன்.